தோன்றினதும் இந்த சிவபெருமான் மாணிக்க மலையை பெய்ய வைக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய பசியும் பட்டினியும் போகுது. இந்த கோவிலுடைய மூலவர் பெயர் மாணிக்கவண்ணர் அப்படின்னு மாறுது. இப்போ 3வது கதைக்குள்ள போகலாம். முன்னாடி ஒரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்தை எடுக்க முடிவு பண்றாங்க. அதுக்காக பார்க்கடலை கடையிறாங்க. எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பையும் மலையையும் வச்சு கடையிறாங்க. அப்படி பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருக்கும் போதே வாசுகி பாம்பு களைப்பாயிருது. களைப்புல விஷத்தை வெளியே கக்க ஆரம்பிக்குது. அந்த விஷத்தை சிவபெருமான் எடுத்து சாப்பிட்டுறாரு. அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாரும் அமிர்தத்தை கடைஞ்சு எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா வாசுகி பாம்புக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. அதனால இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலோட சிவனுக்கு மாணிக்க கல்லை வச்சு பூஜை பண்ணுது. பூஜை பண்ண உடனே சிவபெருமான் அந்த வாசுகி பாம்புக்கு காட்சி கொடுத்து அதுக்கு ஆசீர்வாதமும் பண்றாரு. இந்த கோவில்ல இப்போ வரைக்கும் வருஷம் வாசுகி பாம்புக்கு அபிஷேகமும் நடந்துட்டு இருக்கு. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.